மாமா 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 கண்ணை திறங்க மாமா. மாமா மாமா சார் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் சொல்லுங்க சார். நீங்க சொன்ன அமௌண்ட்டை கட்டியாச்சு. பேஷண்ட்டை ஆப்ரேஷன் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க சார். ஒரு நிமிஷம் சார். இதெல்லாம் பேஷண்ட்டோட திங்ஸ், அவரோட பாக்கெட்டில் இருந்துச்சு சார். நீங்கள் அந்த லாஸ்ட் ரூமில் போயிட்டு பிளட் கொடுத்துட்ருங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இவன் எங்கடா போய் தொலைஞ்சான்? சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் அழகானம். அண்ணே பார்ட்டி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேண்ணே. ம் வாங்க. வணக்கம் சார். ஹலோ சார். வாங்க உட்காருங்க. ம் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நாளா நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? இப்பதான் ஒரு பிசினஸ் டீல் முடிஞ்சது. கையிலையும் கொஞ்சம் காசு வந்திருக்கு. அதான் இப்பவே சரி, அதை சரி. வாங்கிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சூப்பர் இடம். சிட்டிக்கு சென்ட்ரலில் வேற இருக்கு. பின்னாடி நல்ல வேலை போகும். ம். ஆமாங்க, பத்திரத்தை பார்க்கலாமா? ஆ டே திவா, கருணாக்கு ஃபோன் பண்ணி ஆ. கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. சரிண்ணே. பத்திரம்லாம் லாக்கரில் தான் இருக்கு. ஓ எடுத்து வரதுக்கு ஆள் போயிருக்கு. வந்துடுவாங்க, இப்போ வந்துடுவாங்க. ஓகே சார். சிஸ்டர் உங்க ஃபோன் அடிக்குது பாருங்க. சார் அது என் ஃபோன் இல்லை சார், உங்க ஃபோன் தான் சார் அடிக்குது. என் ஃபோன். சிஸ்டர் இந்த பேஷண்ட்டோட பொண்ணு தான் கூப்பிடுறாங்க. நீங்கள் அவருக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்லிடுறீங்களா? ஓகே சார். நாங்க அப்பா எங்கப்பா போயிட்டீங்க? ஒரு மளிகை சாமான் வாங்குறதுக்கு இவ்வளவு நேரமா? மேம் நான் எஸ்எம்எல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் பேசுறேன். உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்பாக்கு ஆக்சிடென்ட்டா? அப்பாக்கு என்னாச்சு சிஸ்டர்? எப்படி ஆச்சு? அவருக்கு தலையில அடிபட்டு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு மேடம். டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். சிஸ்டர் எந்த ஹாஸ்பிடல்னு சொன்னீங்க? எஸ்எம்எல் ஹாஸ்பிட்டல். சரி நான் வரேன். ஹே, அறிவு இருக்கா? கண்ணை எங்க வச்சிட்டு வர? பார்த்து வர மாட்டியா? மாமா மாமா சார் சர்ஜரிக்கான மெடிசன் கொஞ்சம் சீக்கிரம் ஓகே பண்ணுங்க. ஹலோ சொல்லுங்கண்ணே. டேய் எங்கடா இருக்க? பார்ட்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் டாக்குமெண்ட் கொண்டு வராம என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணே இதோ வந்துட்டேண்ணே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டில் இருப்பேண்ணே. ஹலோ
டே கண்ணா. ஹலோ 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 என்ன ஹலோ. லிஃப்ட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ சார், மெடிசன் வாங்க சொன்னனே, எங்க இருக்கீங்க? ஆ, சீக்கிரம் வாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல சர்ஜரி ஸ்டார்ட் ஆக போகுது. சிஸ்டர், நான் வந்த இடத்துல லிஃப்ட் பாதியிலே நின்றுச்சு. யாராச்சும் வந்து திறந்து விட சொல்லுங்க. ஓகே சார், நான் சொல்றேன். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். ப்ளீஸ் யாராவது வாங்க. மாமாவுக்கு நீ பேசாத. அப்பா அப்பா அப்பா, கண்ணை திறந்து பாருங்கப்பா. நான் பேசுறது கேக்குதாப்பா? அப்பா மேடம், அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்க மேடம். அப்பா இன்னும் எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்ணுறது? நான் ஏற்கனவே உங்ககிட்ட இந்த டைமுக்கு தான் வருவேன், டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அண்ணே இருங்கண்ணே, நான் இன்னொரு தடவை கூப்பிட்டு பார்க்குறேன். இருங்க. ம். டேய், என்னடாச்சு? அண்ணே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே. இதுக்கு மேலே எங்களால் வெயிட் பண்ண முடியாது சார். எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. பிஸ்னஸில் டைம் ரொம்ப முக்கியம். முடிஞ்சால் அதை காப்பாற்றிக்க பாருங்க. வரேன் சார். மொத்தமா 1 கோடி ரூபாய் கைக்கு வர வேண்டிய டீலிங்க. பத்திரத்தை எடுத்து வராம என்னத்த புடிங்கிட்டு இருக்கான்? ஃபோனை கூட எடுக்காம எங்க ஊர் மெஞ்சிட்டு இருக்கான் தெரியலண்ணே. என்னண்ணா நீங்க அவங்கிட்ட சொன்னதுக்கு பதிலா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க வைங்க, நான் போயிட்டு டைமுக்கு எடுத்துட்டு வந்திருப்பேன்.